வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பரந்தூரில் அமைக்கப்பட உள்ள பசுமை விமான நிலையத்திற்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏகனாபுரத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் 908 நாட்களுக்கும் மேலாக இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏகனாபுரத்திற்கு விஜயம் செய்த விஜய், விமான நிலையத்தை அமைப்பதற்கு அப்பால் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மறைக்கப்பட்ட நன்மைகள் இருக்கலாம் என்று குற்றம் சாட்டினார். விவசாய நிலம் மற்றும் இயற்கை வளங்களுக்கு குறைந்தபட்ச தீங்கு விளைவிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுகள் அந்த இடத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புவி வெப்பமடைதலின் தாக்கத்தை வலியுறுத்திய விஜய், சதுப்பு நிலங்கள் மற்றும் விவசாய பகுதிகளை அழிப்பது அடிக்கடி வெள்ளப்பெருக்கு உட்பட கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை எடுத்துரைத்தார். தனது நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய விஜய், விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் நீர்நிலைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் திட்டங்களை ஆதரிப்பதாகவும் அது மக்கள் விரோதமானது என்றும் கூறி மாநில அரசை விமர்சித்தார். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் திட்டங்களுக்கு அரசாங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்ப்பை அவர் கவனத்தில் கொண்டார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ஆதரிக்கும் அதே வேளையில் அரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான அவர்களின் நிலைப்பாட்டையும் அவர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியில் இருக்கும்போது மட்டுமே இதுபோன்ற திட்டங்களை எதிர்ப்பதாகவும் ஆட்சியில் இருக்கும்போது விவசாயிகளின் நலன்களை புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டி ஆளும் திமுகவின் இரட்டைத்தரத்தை விஜய் கேள்வி எழுப்பினார். பொதுமக்கள் கூர்ந்து கவனிப்பவர்கள் என்றும் அரசியல் நாடகங்களை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். விஜய் தனிப்பட்ட அணுகுமுறையை எடுத்து கிராம மக்களின் தெய்வங்கள் மீதான நம்பிக்கையை எடுத்துரைத்து அவர்களுக்கு தனது ஆதரவை உறுதி செய்தார். ஏகனாபுரத்திற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதற்கும் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க இயலாமைக்கும் அவர் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினார். விவசாயிகளுடன் நிற்பதற்கான தனது உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். மேலும் தனது அரசியல் பயணம் அவர்களின் ஆசையுடன் தொடங்கியது என்றும் கூறினார். கிராமவாசிகளின் குடும்பத்தில் ஒருவராக தன்னை கருதுவதாகவும் அவர்களின் நோக்கத்திற்காக தனது கட்சி தொண்டர்களுடன் இணைந்து போராடுவதாகவும் விஜய் கூறினார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான போராட்டங்கள் விவசாய நிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் பரவலாக அழிக்கப்படும் என்ற அச்சத்தில் வேரூன்றியுள்ளன. விவசாயிகள் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு சேதம் ஏற்படுவதை குறைக்கும் வகையில் வளர்ச்சிக்கான இடத்தை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவத்தை விஜய் வலியுறுத்தினார். திட்டத்துடன் இணைக்கப்பட்ட பொருளாதார அபிலாஷைகளை விட மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு அவர் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்தார். இதற்கிடையில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பரந்தூர் விமான நிலையத்தின் அவசியத்தை ஆதரித்தார். இது மாநிலத்தின் பொருளாதார மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். நகரமயமாக்கல் காரணமாக மீனம்பாக்கத்தில் உள்ள தற்போதைய சென்னை விமான நிலையத்தின் விரிவாக்கம் சாத்தியமற்றது என்றும் புதிய விமான நிலையம் எதிர்காலத்தில் கணிசமான பயணிகள் போக்குவரத்தை உள்ளடக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் விளக்கினார். போராட்டக்காரர்களிடம் விஜயின் வருகையை ஒப்புக்கொண்ட தென்னரசு, எழுப்பப்பட்ட கவலைகளை அரசு கருத்தில் கொள்ளும் என்றும் ஆனால் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கான திட்டத்தின் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்தும் என்றும் குறிப்பிட்டார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.